காமராஜர் அவர்களுக்கு ஏசி போட்டு கொடுத்தது அப்படின்றது. ஆனா காங்கிரஸ் வந்து இதை எதுவுமே கண்டுக்கல. ஏன் அப்படி இருக்காங்க? என்ன பண்ணுன்றீங்க காங்கிரஸ்? இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக சைட்ல நல்லா சாலிடா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுது, எஃபோர்ட்டே எடுக்காம ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தனியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு % ஓட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசா வராது, மேபி அரௌண்ட் 5% வரலாம். தமிழ்நாட்டிலே அவ்வளவு கீழே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவ்வளவுதான். குவைட்டா இருக்க வேண்டியதானே? குவைட்டா இருந்தாலே கம்ஃபர்டபுளா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட்டுட்டு பேசுறோன்ற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை பண்ணி உங்களுக்கே நீங்க எதுக்கு டேமேஜ் ஏற்படுத்திக்கிறீங்க? எல்லாரும் காங்கிரஸ் நோக்கி தான் இப்ப கேள்வியை வைக்கிறாங்க. உங்க தலைவர் அட்டாக் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஆனா ஏதாவது செஞ்சும் ஆகணும். எடப்பாடி அவர்கள் பேசும்போது நீங்க வந்து எங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு கட்சி வந்து எங்களுக்கு பெரிய கட்சி ஒன்று வந்து வர வேண்டியது இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாஷ் அவுட் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது என்ன கட்சியா இருக்கும்? அது என்டிகே இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்போ டிவிகே மட்டும்தான் பாக்கி. ஸோ இபிஎஸ் அவர்கள் டிவிகேவை மனசுல வச்சுதான் அவர் பேசுறாரு. இது நான் எப்படி பாக்குறேன்னா பாஜகவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க பாஜக கூட்டணியில அவங்க பேர் இருக்க முடியாது, ஏன்னா பாஜகவுக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக கூடிய கூட்டணியில டிவிகே இருக்க மாட்டாங்க. அப்ப டிவிகே அப்படின்ற ஒரு கார்டை ஏடிங் அதுக்கு அர்த்தம் என்ன? பாஜக வெளில தூக்கி போட போறோம் அப்படின்றதான் அர்த்தம். திமுகவில் இருக்கவங்க வந்து விஜய் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை முறையை விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்க அடுத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்றீங்கனாலே உங்ககிட்ட அரசியல் இல்லைன்றதான் அது காட்டுது. இதோட நோக்கம் வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து திமுக வந்து அச்சுறுத்திட்டே இருக்கு. அந்த மாதிரி விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு என்ன ஆயுதத்தை வேணாலும் யூஸ் பண்ணி அவரை காலி பண்ணுன்றதான் அவங்களோட ஏமா இருக்கு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா விஜயோட அரசியல் வரவு திமுகவுக்கு நல்லது. குறிப்பிட்ட சாதியை நோக்கியே சீமான் நகராரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க. அவர் இதை தவிர்த்துட்டு வேற ஒண்ணு செஞ்சா அந்த சாதிக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்றதும் MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் பேசும்போது இந்த சாதி ரீதியா இவர் நகர்றாரு, குறிப்பிட்ட சாதி மக்களை மட்டும் சீமான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இங்க இப்போ ஒரே தலைவர் மட்டும் தான் கொண்டாடணும், பஸ் ஸ்டாண்டு கட்டணும், சில கட்டணும், எல்லாம் ஒரு தலைவருக்கு மட்டும் தான் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய தமிழ் லீடர்ஸ் யாரையுமே கண்டுக்க கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் ஏதோ சாதிப்புல பிறந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். ஒரு வாரமாவே இந்த பேச்சு தான், காமராஜர் அவர்களுக்கு ஏசி போட்டு கொடுத்தது அப்படின்றது. ஆனா காங்கிரஸ் வந்து இதை எதுவுமே கண்டுக்கல. திருச்சி வேலுச்சாமியை தவிர இது யாருமே டிஃபெண்ட் பண்ணல காங்கிரஸ்ல. ஏன் அப்படி இருக்காங்க? என்ன பண்ணுன்றீங்க காங்கிரஸ்? இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பாவம், அவங்களே இப்ப நார்த்ல கம்ப்ளீட்டா ஒய்ப் அவுட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பேஸ்னா சவுத்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் திமுக அவங்களுக்கு சாலிடா சீட்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லயும் திமுக சைட்ல நல்லா சாலிடா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுது, எஃபோர்ட்டே எடுக்காம ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தனியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு % ஓட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசா வராது, மேபி அரௌண்ட் 5% வரலாம். நான் இது கூட கொஞ்சம் தாராளமா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டிலே அவ்வளவு கீழே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும் நினைக்கிறேன். 5% மேபி அரௌண்ட் 5% இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரியல. திமுகன்ற கட்சி காங்கிரஸுக்கு ரொம்ப அவசியம். பட் இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம் தான். காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் இப்படிலாம் பேச வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க, ஒரு கட்சியோட சேர்ந்து இருக்கீங்க, அந்த கட்சியால உங்களுக்கும் லாபம் இருக்கு, உங்களால அவங்களுக்கும் லாபம் இருக்கு. ஏன் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணும்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு காமராஜருக்கு எதிரான ஒரு மனம் இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை காட்டுறீங்க இல்லையா? பொதுவா திமுக ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு வகையில காமராஜரை மைண்ட்ல டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள ஒரு பொறுத்த ட்ரை பண்றது, அவர் மேல வேற நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறது, அவரு பர்சனலா அவர் எளியவரா இருந்தாலும் அவரு ரெப்ரசென்ட் பண்ண கட்சி ரொம்ப மோசம், ஸோ அந்த வகையில காமராஜர் ரொம்ப மோசம், ஏதோ இவங்க எல்லாம் பர்சனலா கரெக்டா இருந்தாலும் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஐடியாலஜி ரொம்ப உன்னதமானது, அந்த மாதிரி எதையாவது நரேட்டிவ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஓப்பனா இதை ஏன் பேசணும்? எலெக்ஷன் 8 மாசத்துல வரப்போகுது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு, பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை, குவைட்டா இருக்க வேண்டியதானே? குவைட்டா இருந்தாலே கம்ஃபர்டபுளா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட்டுட்டு பேசுறோன்ற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை பண்ணி உங்களுக்கே நீங்க எதுக்கு டேமேஜ் ஏற்படுத்திக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணும்போது அடுத்தது சோசியல் மீடியால திமுக ஆதரவாளர்கள், முற்போக்காளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பொய்களை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றது, மாஃப் பண்ணி போட்டோஸை ஸ்ப்ரெட் பண்றது, காமராஜருக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். காமராஜர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன 2000 கோடி ரூபா 3000 கோடி ரூபாலாம் சேர்த்து வச்சாரா? மேபி ஏசி இருந்துட்டு போகுது, என்ன இப்ப பெரிய குறைஞ்சு போச்சு? இன்னைக்கு திமுக இருக்கவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் ரொம்ப சாதாரண வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் கையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்க இருக்காங்க. ஸோ ஏன் காமராஜரை நீங்க காலி பண்ணணும்னு இவ்வளவு தூரம் ட்ரை பண்றீங்க? அதனால இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸ்லோவா இந்த மாதிரி
அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி காமராஜர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இப்ப பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். எல்லாரும் காங்கிரஸ் நோக்கி தான் இப்ப கேள்வியை வைக்கிறாங்க. உங்க தலைவர் அட்டாக் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு நாங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சும் ஆகணும், இல்லாட்டி அது அசிங்கமா போயிடும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ வகையில ரியாக்ட் பண்றாங்க. சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது போக திருச்சியில சிவா அவர்களோட வீட்டை முற்றுகையிட முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் அதை தாண்டி பெருசா அக்ரெசிவா எதுவும் பண்ண முடியாது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் ஒரு வீக்கான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரோட் ஷோ இதில் வந்து எடப்பாடி அவர்கள் பேசும்போது நீங்கள் வந்து எங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு கட்சி வந்து எங்களுக்கு பெரிய கட்சி ஒன்று வந்து வர வேண்டியது இருக்கு, அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாஷ் அவுட் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது என்ன கட்சியாக இருக்கும்? தமிழ்நாட்டில் இதுக்கு 2 கட்சி தான், ஒன்று டிவிகே இருக்கு, இன்னொன்று என்டிகே இருக்கு. இதை தவிர வேற எதுவும் பெருசா இல்லையே. அது என்டிகே இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்போ டிவிகே மட்டும்தான் பாக்கி. ஸோ இபிஎஸ் அவர்கள் டிவிகேவை மனசுல வச்சுதான் அவரு பேசுறாரு. இது நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜகவுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுல இருந்து எங்களுக்கு தான் நீங்க பிரச்சனையை கொடுக்குறீங்க. திமுகவுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு நீங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ச்சியா அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆளும் எங்க கையில இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஸோ இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க பாஜக கூட்டணியில் அவங்க போய் இருக்க முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக கூடிய கூட்டணியில் டிவிகே இருக்க மாட்டாங்க. அப்ப டிவிகே அப்படின்ற ஒரு கார்டை ஏடிங் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பாஜக வெளில தூக்கி போட போறோம் அப்படின்றதான் அர்த்தம். அது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது செகண்டரி. பட் ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, டிஎம்கே கூட்டணிக்குள்ள வேற கட்சிகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னார்ல, அதுக்கான அர்த்தம் என்ன? வேற கட்சி வரும், கூட்டணியை ஸ்ட்ராங் ஆக்கும், அதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது, இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நிறைய சீட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஆளை நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அதுதான் இங்கேயுமே. ஸோ இபிஎஸ் அவர்கள் மறைமுகமா பாஜகவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாருங்க. ரெண்டாவது, இபிஎஸ் அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப அவர் சொல்லலாம் டிவிகேவை ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சியை கொண்டு வருவோம்லாம் சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ டிவிகே இங்கே வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவு புது கட்சி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தனியாக கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போதான் உங்களோட ஓட் ஷேரை நீங்கள் நிரூபிக்க முடியும். உங்களுக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் உள்ள வரணும். மாற்று அரசியல் வேணும்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட் போடுவாங்க. நீங்க எடுத்தோடனே முதல் எலெக்ஷன்லயே போய் நீங்க அதிமுகவோட சேர்றீங்கன்னா இந்த ஓட்ஸ்லாம் உங்களுக்கு வராது. நேச்சுரலா என்ன கேட்பாங்க மக்கள், இவங்கெல்லாம் சரியில்லைன்னா கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே இப்போ அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அப்ப நீங்க எது கட்சி ஆரம்பிச்சீங்க, ஸ்ட்ரைட்டா போய் ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தவங்க அவங்க கேட்பாங்க. அதனால எனக்கு என்னமோ டிவிகே அலைன்ஸுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேபி பயங்கரமான ஆஃபர் ஏதாவது கொடுத்து எடுத்து மேபி உள்ள கொண்டு வரலாம். பயங்கரமான நிறைய சீட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு மேபி, அதெல்லாம் ரொம்ப ரிமோட் சான்சஸ் தான். அதுக்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சி சும்மா சீட்ஸ்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. அவங்க எக்ஸ்ட்ரா 2 சீட் கொடுக்குறாங்கன்னா, இப்ப வீக்கான ஒரு பார்ட்டிக்கு அவங்க தகுதியை மீறி எக்ஸ்ட்ரா 2 சீட் கொடுக்குறாங்கன்னா அது ஏடிஎம்கே பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, சும்மா சின்ன கட்சி கிடையாது. சின்ன கட்சிகள் சீட்ஸை சும்மா தூக்கி கொடுப்பாங்க, இந்த சீட்டை நீ வச்சுக்கோ அந்த சீட்டை நீ வச்சுக்கோன்னு தூக்கி கொடுக்கலாம். ஆனா ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி இப்படி பண்றாங்கன்னா தொண்டர்கள் அடியில வந்து கோவப்படுவாங்க. தொண்டர்களா இருக்கலாம், லோக்கல் லெவல் லீடர்ஸா இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்துருப்பாங்க, கட்சியை கட்டமைச்சு வச்சிருப்பாங்க, அங்க அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன நம்பிக்கையில் அதெல்லாம் பண்ணுவாங்க, எலெக்ஷன் வரும், நமக்கு சீட் கிடைக்கும், நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு சீட்ஸ் எல்லாம் எடுத்து டிவிகே மாதிரியான ஒரு கட்சியிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கோச்சுப்பாங்கல்ல, நான் கஷ்டப்பட்டு இங்க கட்டி வச்சிருக்கேன், நீங்க அங்க போய் தூக்கி கொடுக்குறீங்களேன்னு. அதனால ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சினால சும்மாலாம் சீட்ஸை கொடுத்துட முடியாது. அதனால எனக்கு என்னமோ டிவிகே வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இருக்கிறதே ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் தான். பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ்ன்றது வீக்குன்னு சொல்ல முடியாது. பாமக வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கு. ஸோ அதனால இது நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். 24ல தனியா ஏடிஎம் கண்டெஸ்ட் பண்றாங்க, பாஜக தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகுது. பாஜகவும் அதிமுகவும் சேரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் இப்ப கன்சாலிடேட் ஆகுது. அது போக பிஎம்கே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் போக ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. திமுக ஆட்சி இப்ப 5th இயர்ல இருக்கு. ஸோ அப்போ ஆன்டி இன்கம்பன்சியும் டெஃபினட்டா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் தான். பட் டிவிகே வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிவிகே நம்ம திருப்பி எடுத்தோம்னா திமுகவில் இருக்க சிலர் வந்து எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா எப்படி ஏடிஎம்கேக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நடிகையை வச்சு விமர்சிக்கிறாங்க. இது சரியான விமர்சனமா இருக்கும்? யாரை விமர்சிக்கிறா? திமுகவில் இருக்கவங்க வந்து விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை முறையை விமர்சிக்கிறாங்க. இது ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் தான். உங்களுக்கு முதல்ல அரசியல் இருக்கணும்,
அடுத்தவங்களையும் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சிக்கணும். இப்போ நீங்கள் அடுத்தவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்கனாலே உங்ககிட்ட அரசியல் இல்லைன்றதான் அது காட்டுது. அரசியலில் சித்தாந்தம் இல்லை, கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை. நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலை நியாயப்படுத்தவும் உங்களால் முடியல. ஏன்னா உங்கள் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசியலே பேசாமல் பர்சனலாக எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறது. சீமான காலி பண்ணணும்னா அதையும் பர்சனல் அட்டாக் பண்ணுறது, விஜய் காலி பண்ணணும்னா அவரையும் பர்சனல் அட்டாக் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் எனக்குமே விஜயோட அரசியலில் உடன்பாடு கிடையாது. நிறைய விமர்சனங்கள் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதுக்குன்னு விஜய் நம்ம பர்சனலா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் பர்சனல் அப்படி கனெக்ட் பண்ணாங்களா? எப்போ பண்ணாங்க? முன்னாடி பண்ணாங்களா? இப்போ ரீசெண்டா? இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி. ஓகே, இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒரு நடிகையை வச்சுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப இப்போ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு அவரோட அரசியல் பிடிக்கலன்னா அரசியல் ரீதியாக அவரை நீங்க எதிர்கொள்ளுங்க. பிளஸ் விஜய் மாதிரியான ஒரு ஆக்டர் நீங்க இந்த மாதிரிலாம் பேசி எடுத்துலாம் அவர் ஒன்றும் இல்லாமலாம் பண்ணிட முடியாது. நீங்க அரசியல் ரீதியாக அவர் எதிர்கொண்டு ஆகணும். இதெல்லாம் உங்களை குஷிப்படுத்திக்கிறதுக்காக டெம்பரரியா இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கலாம். விஜயை நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு நீங்களும் உங்களை குஷிப்படுத்திக்கலாம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கும் பயன் கொடுக்காது. இன்ஃபேக்ட் நெகட்டிவா தான் போய் முடியும். நீங்க இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ணும்போது நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி மேலதான் மக்களுக்கெல்லாம் அருவருப்பு ஏற்படும். இந்த கட்சிக்காரங்கெல்லாம் பாரு இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்கன்னா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கும் யூஸ் கிடையாது. நீங்க பண்றது ரொம்ப மோசமான விஷயம். இண்டிவிஜுவல்ஸை என்னைக்கு அட்டாக் பண்ணவே கூடாது. நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே ஐடியாலஜிக்கலா தான் இருக்கணும். அரசியல் ரீதியா நம்ம எல்லாத்தையுமே நம்ம அணுகணும். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். இப்போ விஜய் அவர்களை எப்போ அவங்க அது வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எப்போ விமர்சிக்கிறாங்கன்னா விஜய் ஏதாவது மேஜரா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கும்போது, இப்போ படித்தவங்களுக்கு மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு நேரில் சந்திச்சு பரிசு கொடுக்கறது, அந்த விழா அவர் எடுக்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ மதுரையில் ஒரு மாநாடு போடுறதா இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள் விஜய் எடுக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. வந்து நீங்க அப்படி, நீங்க இப்படி, உங்களோட ஃபேமிலி இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதோட நோக்கம் வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து திமுக வந்து அச்சுறுத்திட்டே இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன பொறுத்தளவுல இந்த நீங்க சொல்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெருசா பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா கிடையாது. அவங்களுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் நம்ம அட்டாக் பண்ணணும். விஜய் திமுக அட்டாக் பண்றாரு, நம்மளும் விஜய் அட்டாக் பண்ணணும். விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு என்ன ஆயுதத்தை வேணாலும் யூஸ் பண்ணி அவரை காலி பண்ணுன்றதான் அவங்களோட ஏமா இருக்கு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயோட அரசியல் வரவு திமுகவுக்கு நல்லதுதான். திமுகவுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா விஜய் வந்து அவரும் திமுக எதிர்ப்பு அரசியல தான் அவரும் பேசுறாரு. இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல அவங்க வீக் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஓட்ஸ் இழந்திருக்காங்க. அந்த ஓட்ஸ் எந்த கட்சிக்கெல்லாம் போயிருக்கு? என்டிகே, பாஜக, இவங்களுக்கெல்லாம் போயிருக்கு. தமிழ்நாடு பாஜகவுக்கும் போயிருக்கு, என்டிகேவுக்கும் மேக்சிமம் போயிருக்கு. இந்த ஏடிஎம்கே ஓட்ஸ் அந்த கட்சிகளுக்கு போகுதுன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அதிமுக பண்ற வேலையை தான் அவங்களும் பண்றாங்க. மோஸ்ட்லி அவங்களும் திமுக எதிர்ப்பு தான் கையில் எடுக்கிறாங்க. ஸோ திமுக எதிர்ப்பு அவங்களும் கையில் எடுக்கும் போது திமுக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவை விட என்டிகேவை பாசிட்டிவா பாக்குறாங்க, பாஜகவை பாசிட்டிவா பாக்குறாங்க. விஜயும் அதுதானே பண்றாரு. விஜய் என்ன பண்றாரு? விஜயும் திமுக எதிர்ப்பு தான் கையில் எடுக்கிறாரு. அப்ப அதிமுகவோட ஓட்ஸ் வந்து விஜயால இன்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில திமுக தலைமை அப்படி பார்க்க மாட்டாங்க. திமுக தலைமை விஜய் ஒரு அசர்ட்டா தான் பார்ப்பாங்க. செயற்கையா விஜய் எதிர்ப்பு அரசியல அவங்க முன்னெடுப்பாங்க கையில. ஏன்னா விஜய் வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது. அதிமுக கேம்லயே கிடையாதுங்க. சண்டைன்றது எங்களுக்கும் விஜய்க்கும் தாங்க சண்டை அப்படின்ற மாதிரி மாத்துவாங்க. அது ஒரு ஓப்பனா சொல்லி மாற்ற மாட்டாங்க. அவங்க விஜய் ஏதாவது விமர்சிக்கிறதா இருக்கலாம், மறைமுகமா விஜய் பேர் சொல்லாம விமர்சிக்கிறதா இருக்கலாம், அப்புறம் விஜய் ஆட்கள் திமுக விமர்சிப்பாங்க. இப்படிலாம் பண்ணும்போது டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆகும். அந்த நரேட்டிவ் செட் ஆச்சுன்னா அது ஏடிஎம்கேவுக்கு பெரிய டேமேஜ். பட் இந்த சும்மா இந்த சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதெல்லாம் கிடையாது. அவங்க உண்மையிலேயே விஜய் அரசியலுக்கு வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா இவங்களுக்கு தான் அதனால பெனிஃபிட். இப்போ சீமான் அவர்கள் வந்து இப்போ அண்மையில ஆடு மாடுகளுக்கான மாநாடு போட்டாங்க. இப்போ நேற்று வந்து முப்பெரும் தலைவர்கள் விழான்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா இவர்களுக்கான ஒரு மாநாடு ஒன்று நடத்துனாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட சாதியை நோக்கியே சீமான் நகராரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க. அவர் இதை தவிர்த்துட்டு வேற ஒன்று செஞ்சா அந்த சாதிக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்றதும். இப்போ இந்த சைடு இது மாதிரி எடுக்கும்போது எம்சி ராஜா, ரட்டமலை சீனிவாசன் பேசும்போது இந்த சாதி ரீதியா இவர் நகர்றாரு, குறிப்பிட்ட சாதி மக்களை மட்டும் சீமான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. திராவிட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாரா, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் சாதி இருக்குல்ல, அப்ப நீங்க யாரை எடுத்து கொண்டாடினாலும் ஏதோ ஒரு சாதியை சேர்ந்தவராக தான் அவர் இருப்பார். தமிழ் சாதிகளில் சேர்ந்த ஒரு இண்டிவிஜுவலை நீங்க எடுத்து கொண்டாடியாச்சுன்னா உடனே
சாதி ரீதியாக இவங்க பண்றாங்க. இப்போ நீங்க இபிஎஸ் சப்போர்ட் பண்றீங்கன்னா இவர் பாரு இவர் ஒரு கவுண்டர் அதனால தான் அவரை சப்போர்ட் பண்றாருன்றுவாங்க. நீங்க காமராஜர் சப்போர்ட் பண்றீங்கன்னா இவர் பாரு இவரு ஒரு நாடர் அதனால தான் அவரை சப்போர்ட் பண்றாருன்றுவாங்க. ஸோ அப்போ இந்த திராவிட கட்சிகளோட தலைவர்களை மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய லோக்கல் தமிழ் லீடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன் சப்போர்ட் பண்ணா என்ன? காமராஜரை இன்னொரு நாடர் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? இபிஎஸ் இன்னொரு கவுண்டர் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? இல்லைன்னா அண்ணாவை ஒரு முதலியார் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? அது என்ன ரூல்? அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கூடிய மற்ற லீடர்ஸ் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, இவங்களா ஒரு புது ரூல் போட்டு அது ஏதோ பெரிய பிற்போக்கு தான மாதிரி. ஏன் அவர் செயல்பாடு சரியா சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, அதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு? இப்ப அண்ணாவோட அரசியல் சரியில்லைன்னா அது ஓகே, காமராஜோட அரசியல் சரியில்லைன்னா அது ஓகே, அதை சப்போர்ட் பண்ணா நீங்க என்ன பெரிய அதுக்குள்ள ஒரு ஜாதி ஆங்கிள் உள்ள கொண்டு வரீங்க? அப்புறம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தினா அதுல ஒரு சாதி ஆங்கிள் கொண்டு வருது, பனைமரம் ஏறி கல்லை இறக்குனா அதுல ஒரு சாதியை கொண்டு வருது. எதையுமே நீங்க பண்ணக்கூடாது. ஜல்லிக்கட்டுன்னு அதுல ஒரு சாதி ஆங்கிள், ஜல்லிக்கட்டு ஆட மாட்டாங்க. எல்லாத்துக்குள்ளயும் கண்ணை மூடிக்கிட்டு முட்டாள்தனமா சாதியை வந்து எல்லாத்துலயும் புகுத்துறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள்லாம் ஏகப்பட்ட தியாகங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ண தலைவர்கள்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் கொண்டாடவே கூடாது. இங்க இப்ப ஒரே தலைவர் மட்டும்தான் கொண்டாடணும். பஸ் ஸ்டாண்டு கட்டணும், சிலை கட்டணும், எல்லாம் ஒரு தலைவருக்கு மட்டும் தான் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய தமிழ் லீடர்ஸ் யாரையுமே கண்டுக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஏதோ சாதிக்குள்ள பிறந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேஸ்ட் எல்லாம் யாருமே அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவரோட அரசியல் புரியல தப்பா இருக்கு அப்படின்னா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் எடுக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல தலைவராக தான் சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம், என்னாச்சு இதுல? இது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ். இந்த மாதிரி பண்றது யாரை எடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் லீடர்ஸையும் ஏதோ ஒரு சாதிக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது. அவங்க எல்லாம் சாதிக்குட்பட்ட தலைவர்களே கிடையாது. இவங்களா எல்லா லீடர்ஸையும் சாதிக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது. சாதிக்குள்ள ஃபிட் பண்ணி அவங்களை காலி பண்ணிடுறது. இவன் ஒரு சாதிக்கான லீடர் அப்படின்ற மாதிரி மாத்திடுறது. காமராஜர் எடுத்து அவர் ஒரு சாதிக்கான லீடர்னு அவரை பிராண்ட் பண்றது. முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரு சாதிக்கான லீடர்னு அவரை பிராண்ட் பண்ணிடுறது. எல்லாத்தையும் ஒரு சாதி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறது. பண்ணிட்டு அப்புறம் நாங்க தான் எல்லாருக்குமா ஆட்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. இதை பிரேக் பண்ணணும் தமிழ்நாட்டில். இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா இது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடாதான். ஏன்னா அரை நூற்றாண்டு காலம் வந்து அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆட்சி செய்யும்போது நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசும்போது இப்போ இவர் எடுக்கும்போது இங்க சாதி வந்துருது அப்படிங்கும்போது அது விமர்சனம் தானே. அதெல்லாம் பேசினா தானே விமர்சனம் ஆக போகுது. அதெல்லாம் நெரேட்டிவ் ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல தாராளமா. அதனால சாதியை டெஃபினட்டா ஒழிக்கல. சாதியை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதி ஒழிப்பு அப்படின்ற கான்செப்ட் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப பனைமரம் ஏறி கல் இறக்கும் போது சாதி ஒழிப்பு அப்படின்ற கான்செப்ட் அங்க யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி நெகட்டிவா அட்டாக் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க வந்து பனைமரம் ஏறி கல் இறக்குறதுக்கான காரணமே என்ன? அது நீங்க ஒரு சாதியோட வாக்குகளை குறி வச்சு பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப பனைமரம் ஏறி கல் இறக்கணும்னா அப்ப நம்ம வெளிமாநிலத்துல தான் ஆட்களை கொண்டு வந்து இங்க இறக்கணும். அப்ப நம்ம யாராவது இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான். இது என்ன லாஜிக் இது? ஸோ இந்த மாதிரி அவங்களோட சாதி எதிர்ப்பு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நிஜமாவே சாதிய ஒடுக்குமுறைகளை உடைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணல. அவங்களோட அரசியல் எதிரிகளை காலி பண்றதுக்காக அவங்க சாதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. நீங்க 60 வருஷமா திராவிட ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் பண்ணல. நீங்க உங்களோட தோல்வியை தான் அது காட்டுது. அதுலலாம் தோத்துட்டு இப்ப இங்க வந்து நியாயமா கல் இருக்குனெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. அது நல்ல விஷயம்தான். டாஸ்மார்க்கை நம்பி இன்னைக்கு அரசு இருக்கு. மக்களை ஏமாத்தி ஏகப்பட்ட வரி வசூலிச்சு நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 10% கவர்மெண்டோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல 10% டாஸ்மாக்ல இருந்து வருது. எவ்வளவு பெரிய பணம் அது. அதை சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். இயற்கை பானம் அது கல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இவங்களுக்கு பயம் என்னன்னா நம்மளோட மார்க்கெட் அடிச்சிருவாங்கன்றதுதான். டாஸ்மார்க்கு காலி பண்ணிடுவாங்கன்ற பயம். அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றீங்க. அதுக்குள்ள சாதியை கொண்டு வரீங்க. இவர் வந்து மதுபானங்களை ஊக்குவிக்கிறாருன்றீங்க. யாரு சொல்றா? அரசு மதுபானங்கள் விற்கக்கூடியவங்க அந்த பேச்சை பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க் சரக்கு ஒரு சைட்ல வித்துக்கிட்டு ஐயோ கல்லை கொண்டு வந்தாச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களே, அப்ப நீங்க எதுக்கு டாஸ்மார்க்ல வித்துட்டு இருக்கீங்க? ஸோ அதனால இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். எல்லாரையும் ஏதோ ஒரு அடையாளத்துக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது. இப்ப நான் அக்ரெசிவா பேசினேன்னா என்ன ஒரு அடையாளத்துக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது. இப்ப இங்க ஒரு லீடர்ஸ்க்கு ஒரு 10 லீடர்ஸ் இருக்காங்கன்னா இப்ப சீமான் அவர்களை குறிப்பிட்ட சாதியினர் வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா இவங்க கேஸ்ட்னால தான் சப்போர்ட் பண்றாங்கன்றது. இபிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். குறிப்பிட்ட ஒரு சாதி வந்து இபிஎஸ் சப்போர்ட் பண்ணவே கூடாது. சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா இந்த கேஸ்ட்ல தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.